ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் இனிய நாமத்தில் அன்பின் வாழ்த்துக்கள். எப்படி இருக்கிறீங்க? நல்லா இருக்கிறீங்களா? கர்த்தருடைய வார்த்தையை கேட்க ஜெபத்துல பங்கு பெறும் ஆயத்தமா இருக்கிறீங்க. ஜெப சிந்தனையோடு, விசுவாசத்தோடு, திறந்த உள்ளத்தோடு இந்த கர்த்தருடைய வார்த்தையை கேளுங்க. நிச்சயமா கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். இதில் சந்தேகம் இல்லை. லூக்கா எழுதின சுவிசேஷம் 8ஆம் அதிகாரம் வசனம் 48 இவ்வாறு சொல்லுகிறது. அவளை பார்த்து, மகளே திடன்கொள், உன் விசுவாசம் உன்னை ரட்சித்தது, சமாதானத்தோட போ என்றார். என்னை கேட்டுக்கொண்டிருக்கிற தேவ பிள்ளையே, இந்த சம்பவத்தை குறித்து நான் உங்களுக்கு முன்னோட்டமாக ஒரு சில காரியங்களை தெரிவிக்க வாங்கியா இருக்கிறேன். நல்லா கவனிங்க. 12 வருஷமா பெரும்பாடு என்று சொல்லும் பொழுது ஸ்திரீகளுக்கான அந்த பலவீன நாட்கள், அந்த உதிர போக்கு என்று சொல்லுகிற அந்த விதமான பலவீனம் இந்த மகளுக்கு 12 வருஷமாய் அந்த பலவீனம் இருந்துகிட்டே இருக்கிறது. அதாவது நிக்காமல், அந்த பலவீனம் நிக்காமல் தொடர்ச்சியாக இருந்து கொண்டே இருந்தனால இந்த மகளுடைய வாழ்க்கை மிகவும் வேதனைக்குள்ளா இருந்தது. அந்த நாட்கள்ல தீங்குள்ள ஸ்திரீ என்று சொல்லி ஒதுக்கி வைப்பார்கள். சமூகத்துல அவர்கள் போல்டாக தலை காட்டி வர முடியாது. அந்த நாட்கள் பழைய ஏற்பாட்டு, அதாவது கிட்டத்தட்ட ஒரு 2000 வருஷத்துக்கு முன்பதாக நான் சொல்கிறேன். கிறிஸ்துவின் நாட்டில் சொல்லுகிறேன். ஒரு 2000 வருஷத்துக்கு முன்பதாக உள்ள நாட்களில் சொல்லுகிறேன். அன்னைக்கு நடந்த ஒரு சம்பவம். 12 வருஷமாய் பெரும்பாடு. யோசிச்சு பாருங்க, 1 வருஷமா 2 வருஷம் பிரச்சனைகள் வளர்ந்துகிட்டே இருக்கு. நாட்டில் கூட கூட பிரச்சனைகள் குறையிற மாதிரி தெரியல. இவ அந்த வியாதியோட போராடிட்டு எத்தனையோ டாக்டரை போய் பார்ப்போம், ஸ்பெஷலிஸ்டை போய் பார்ப்போம், அந்த டாக்டரை பார்ப்போம், அட்வான்ஸ் டெக்னாலஜி பார்ப்போம், அட்வான்ஸ் மருந்துகளை பார்ப்போம்னு சொல்லி எப்படினாலும் அந்த வியாதியிலிருந்து விடுபடுவதற்கு முயற்சி எடுத்துக்கொண்டு இன்னைக்கு அநேகர், ஒரு சிலர் வியாதியினாலே பாதிக்கப்பட்டவர்கள் அதை ஓவர்டேக் பண்ணுவதற்கு முடியாமல் பலவீனப்பட்டு அதை பணம் காசெல்லாம் டயர்டாகி சில பேர் அப்படியே விட்டுருவாங்க. அப்படிப்பட்ட நிலைமைகள் இருக்கும். அதை எதிர்த்து அது எப்படினாலும் கிளீன் பண்ணணுன்ற ஒரு மேல முயற்சி எடுத்திருப்பார்கள். ரிப்போர்ட், டாக்டர் ரிப்போர்ட் இப்படி இருக்கும், சூழ்நிலைகள் அப்படி இருக்கும் என்று சொல்லி எல்லா ரிப்போர்ட்ஸும் வந்த பிறகு அவர்கள் இனி அவ்வளவுதான் சொல்லி தலையில கை வச்சு உட்கார்ந்துருக்காங்க. ஆனா இந்த மகளுக்கு எப்படினாலும் போராட்டம் பண்ணுறது. என்ன போராட்டம்? எப்படினாலும் வெளியே வரணும், எப்படினாலும் இந்த வியாதி என்னை விட்டு வெளியேறணும்னு சொல்லி போராட்டம் பண்ணி கொண்டிருக்கிறார். எப்படினாலும் போராடுகிறார். என்ன போராட்டம் பண்ணா? எப்படினாலும் டாக்டர்ஸ்ட போய் கேட்க போகும், டாக்டர்ஸ் சந்திக்கிறார், ஸ்பெஷல் டாக்டர் போய் பார்க்கிறார், சீஃப் டாக்டரை போய் பார்க்கிறார், ஒரு ஸ்பெஷலிஸ்ட் நிறைய டாக்டர்ஸை பார்க்கிறார், நிறைய பணம் காசு செலவழி பண்ணி பார்க்கிறார். வேதம் சொல்லுகிறது, அநேக வைத்தியங்களை பார்த்த பிறகு தற்காயில் குணமடையல, கொஞ்சம் இம்ப்ரூவ்மெண்ட் இல்லை. பணமெல்லாம் செலவழிக்க, என்னடா ஒரு வாழ்க்கை சொல்லி வேதனை பார்த்து ஒரு சிலர் சொல்லுவாங்க பார்த்தீங்கன்னா தற்கொலை பண்ண. ஆனா இவ பாருங்க, அந்த நேரத்துல ஒரு யோசிக்கிறார், இயேசு என்றவரை குறித்து, இயேசு என்ற தெய்வத்தை குறித்து. இயேசுவானவர் எப்படிப்பட்ட அற்புதம் செய்கிறாரா? அவர் குருடருக்கு பார்வை கொடுத்து, வியாதியஸ்தர்களை சோமாக்கினார், அவர் தேடி வந்தவர்கள் ஏற்றுக்கொண்டார், அவர்களை தொட்டு சுத்தமாக்கினார், அவர்களை விடுதலையாக்கி கொண்டிருந்தார். உடனே எதனால இந்த காரியம் நடக்குது அப்படின்னு சொல்லி உற்று பார்க்கும்போது அவரிடத்துல ஒரு வல்லம் இருக்குது, அல்லேலூயா, ஒரு சக்தி இருந்தது. அவர் உடம்புல இருந்தது, அவர் ட்ரெஸ்ல இருந்தது, அவர் பேச்சில் இருந்தது, அவருடைய நடக்கையில முழுவதும் தேவ சக்தி, விசேஷமான சுகமளிக்கிற வல்லமை அவர் உடம்புல இருந்ததாம். ஆகவே அவருடைய உடம்பு ஃபுல்லா, அவருடைய சரீரத்தின் மூலமா ட்ரெஸ் ஃபுல்லா இருக்குது. அப்படிப்பட்ட சக்தி உள்ள அந்த தெய்வத்தை நான் நோக்கி போகிறேன்னு சொல்லி அவ என்ன நினைக்கலாம், எப்படினாலும் கூட்டத்துக்குள்ள போயிடும், யார்கிட்டையும் சொல்லக்கூடாது, எனக்கு தேவை இயேசு, அவர்கிட்ட விடுதலை வாங்கன்னு சொல்லிக்கிட்டு அவர் நோக்கி கேட்டுக்கொண்டது தேவை. ஒருவேளை இந்த யூடியூப்ல நீ பார்த்துக்கிட்டு ஒரு டாக்டர்ஸ் ரிப்போர்ட் அப்படி சொல்லுங்க, மருத்துவ உலகம் இப்படி சொல்லுங்க, அப்படி சொல்லுங்க, எல்லாம் சொல்லு,
சோர்வோடு படுத்திருப்பாங்க. கர்த்தருடைய வார்த்தை புறப்பட்டு வருகிறது, நானே உன் பரிகாரம். அல்லேலூயா. நான் தான் உனக்கு டாக்டர். இன்னைக்கு நீ விடுகிற கண்ணீருக்கு ஒரு முடிவு கட்டுறேன். உன்னை விடுதலை ஆக்க வந்திருக்கிறேன். உன்னை சுகமளிக்கிற தெய்வமாக, உன்னை சுகமாக்கும் தெய்வமாக வந்திருக்கிறேன். நான் நடமாடும் தெய்வம், நான் பேசுகிற தெய்வம், நான் விடுதலை ஆக்கிற கர்த்தர் என்று இயேசு கிறிஸ்துவை பார்த்து ஷாகடா ரீகபா ரீகபா லிமஹந்தரா கடரபா. ஆவியானுடைய கரம் இறங்கட்டும் உடம்புல. பாருங்க, அந்த மகள் இயேசுவை நோக்கி போகும். கூட்டம் அங்கே இங்கேயும் 5000 பேர் அந்த கூட்டத்துல இயேசுவானவரை நெருக்கி ஜனங்களோட தான் இருந்தார். அவர் இந்த நாட்டில் அவர் எங்க போனாலும் ஜனங்கள் பின்னாடி வந்துருவாங்க. வார்த்தையை கேட்க, விடுதலை வாங்க, ஏதாவது வார்த்தையை சொல்ல மாட்டாரா என்று சொல்லி தேடி வருவார். கர்த்தர் அவர்களுக்கு மனதுருகி அநேக அற்புதங்களை செய்தார். மெய்ப்பொருளாத ஆடுகள்னு சொல்லி கண்ணீர் விட்டு அழுதார். அநேக அற்புதங்களை செய்தார். அநேகருக்கு போஜனம் கொடுத்தார். அப்படிப்பட்ட தெய்வம் தான் இயேசு. உங்களை வாழ வைக்கிற தெய்வம், உங்களை விசாரிக்கிற தெய்வம் தாங்க இயேசு. இப்ப என்ன நடக்குதான், இயேசுவை தேடி ஓடி வர்றவன் கூட்டம் 5000 பேர் இருக்கிறாங்க. அதை பத்தி கவலைப்படலாம். எனக்கு தேவை உடம்பத்தோட. யோசிச்சு பாருங்க, 5000 பேர் மக்கள் நெருக்கி இருக்கிற இடத்துல, சுற்றிலும் ஜனங்களை சுற்றி இருக்கிற இடத்துல போக முடியுமா? ஆனா ஒரு காரியம் ஆகுவது எப்படின்னா துணியாவது தோற்றணும். அந்த துணியில ஒரு வல்லம் இருக்குதுன்னு அப்படி கேட்டு நெருங்கி நெருங்கி போய் தடைகள் வந்தது, போராட்டம் வந்தது, எல்லாத்தையும் உடைச்சிட்டு போய் எனக்கு தேவை விடுதலை, எனக்கு தேவை அக்கினி, எனக்கு தேவை ஒரு சுகம், எனக்கு தேவை ஒரு சமாதானம், எனக்கு தேவை விடுதலை என் உடம்புல, எனக்கு தேவை பரிபூர்ண சுகம். போரா நெருங்கி போய் யாருக்கும் தெரியாம இந்த கூட்டத்துல அவளை அப்படியே நெருக்கி இருப்பாங்க, அவளையும் நெருக்கி இருப்பாங்க. ஆனாலும் கண்டுக்கல. எப்படினாலும் இயேசு ட்ரெஸ்ஸை போயிட்டு என்ன நடந்ததான் வேதம் சொல்லுது, என்னை தொட்டது யாருன்னு இயேசு கேட்க, என்னை தொட்டது யாருன்னு இயேசு கேட்கிறேன். உடனே எல்லாரும் சொல்றாங்க, எல்லாரும் இத்தனை பேர் உங்களை நெருக்கி கொண்டது, இத்தனை பேர் உங்களை சுத்தி இருக்கிறோமே, என்னை தொட்டது யாருன்னு எப்படி கேட்கிறீங்க? அந்த ஒரே இல்லை, என்னை யாரோ ஒருத்தவங்க தொட்டு என்னத்துல இருந்து வல்லமை புறப்பட்டு, என்னிடத்துல இருந்து ஒரு சக்தி வெளியேறினது, ஒரு சுகம் அளிக்கிற சக்தி என்னை விட்டு வெளியே வந்தது, விடுதலையாக்குற ஒரு வல்லமை வெளியே வந்ததுன்னு சொல்லி கேட்டார். உடனே அந்த ஸ்ரீ நடுங்கி வந்து எல்லாவற்றையும் சொல்றான் இயேசு. அப்பதான் ஆண்டவராக இயேசு சொல்றார், சமாதானத்தோட போவான், உன் விசுவாசம் உன்னை ரட்சிக்கும், உன் விசுவாசம் உன்னை சுகமாக்கினது. இந்த ஹல்லேலூயா நாட்களில் ஒருவேளை காலையிலயோ மாலையிலயோ சாயங்காலமோ இரவுலையோ எந்த நேரத்தில் இந்த வார்த்தையை நீங்க கேட்டுக்கொண்டிருக்காங்க, நீங்க எந்த நிலைமையில இருந்து கேட்டுக்கொண்டே எனக்கு தெரியாது. ஆனாலும் உங்களை விடுதலை ஆக்கிற இயேசு உங்க பக்கத்துல நிற்கிறார். லகு தீராமா ஹன் தீரா கதரஹா, சுகமளிக்கிற வல்லமையோட இருக்கிற கர்த்தர் உங்க பக்கத்துல நிற்கிறார். ஒரே ஒரு விசுவாசம், இயேசு உண்மை தொடுகிறேன் என்று சொல்லி நினைத்து அவருடைய வஸ்திரத்தின் ஓரத்தை தொட்ட அந்த ஸ்திரீக்கு கர்த்தர் விடுதலை ஆக்கினாரே. உன்னை விடுதலை ஆக்கிற இயேசு வல்லமை இருக்கிறது. உன்னை சுகமளிக்கிற, உனக்கு சுகத்தை கொடுக்கிற இயேசுவின் வல்லமை உன் பக்கத்துல இருக்கிறது. உச்சந்தல் உள்ளங்கால் வரைக்கும் வளையலையாய் பாய்கிற வல்லமை, உடம்புல எந்த கட்டுகள் இருந்தாலும் எரிக்கிற வல்லமை, சுகமளிக்கிற வல்லமை உன்னை சுற்றி இருக்கிறது. மகளே, சோர்ந்து போகாத மகனே, நீ சோர்ந்து போகாத. எந்த இடத்துல உனக்கு பிரச்சனையோ அந்த இடத்துல கைகளை வச்சு இப்போ அப்படியே ஜெபி. இப்போது ஒரு நிமிஷம் ஜெபம் பண்ணி பாரு. இப்போது உடம்புல வல்லமையே கண்ணை மூடி ஜெபிக்க ஆரம்பி, கூப்பிட ஆரம்பி இயேசுவே. இயேசுவே உம்மை தொடுகிறேன் என்று சொல்லு. விசுவாசத்தோடு முழு இருதயத்தோட கூப்பிட்டப்பா, முழு சத்தமாய் கூப்பிட்டப்பா. கர்த்தருடைய வல்லமை உண்மையில இறங்கும். இப்பொழுது கர்த்தருடைய அக்கினி உன்னை விடுதலை ஆக்கும். உடம்புல என்ன போராட்டம் இருக்கு, டாக்டரால கைவிடப்பட்ட நிலைமை இருக்கு. ஒருவேளை ஆஸ்பத்திரியில இருந்து இதை கேட்டுக்கொண்டிருக்கலாம்.
ஏதோ ஒரு வீட்டுல இருந்து கேட்டுக்கணும், எனக்கு தெரியாது. ஆனா எனக்கு ஒருத்தர் தெரியும், அவர் பேர் தான் இயேசு கிறிஸ்து. அவர் உன் பக்கத்திலே நிற்கிறார். உன்னை விசாரிக்கிறவரும் உன்னை விடுதலை ஆக்குறவரும். உனக்காக ரத்தம் சிந்தியவர், உனக்காக அடிக்கப்பட்டவர். அல்லேலூயா. கூப்பிடு கூப்பிடு கூப்பிடு. வல்லமை உன் உடம்புல பாயும். எந்த இடத்துலயும் அந்த இடத்துல வல்லமை இறங்கும். எந்த இடத்துல உனக்கு பலன் வேணுமோ அந்த இடத்துல பலனை கத்து தருவார். எந்த இடத்துல சுகம் வேணுமோ அந்த இடத்துல கத்து தருவார். டாக்டரால கைவிடப்பட்ட நிலைமையில் இருக்கலாம், மருந்து மாத்திரையில ஒண்ணுமே ஆக மாட்டேன்னு சொல்லலாம், பிபி சுகர்னால காலு கை எடுக்கிற நிலைமையில இருக்கலாம். இயேசுக்கு ஒரு வாய்ப்பு கொடு. இயேசுவை நோக்கிப்பார். ஒரே ஒரு வாய்ப்பு, ஒரே ஒரு சத்தம் உள்ளத்திலிருந்து வெளியே வரட்டும். இயேசுவேன்னு ரட்சியம் என்று சொல்லி கூப்பிட்டு பாரு. கர்த்தருடைய வல்லமை உடம்புல இறங்கும். எல்லாம் சுகர் எல்லாம் நார்மல் ஆகும். அந்த சுகர் இயேசுவின் நாமத்தை நான் சபிக்கிறேன். கட்டிண்டு கொள்ள அந்த ஆவியை, பாங்க்ரியாஸை கட்டி வைத்திருக்கிற ஆவிகளை கட்டிண்டு கொள்கிறேன். சரீர அவயங்களுக்கு விரோதமா யுத்தம் பண்ணுகிற ஆவிகளை நான் கட்டிண்டு கொள்கிறேன். வெளியே வந்து வெளியே வந்துரு. எரிச்சிரும் உன்னை. உடம்புல யாரையும் கட்டி வைக்க கூடாது. நீ பிசாசு. உடம்புல அவயங்களை கட்டி வைக்க கூடாது. அவயங்கள் அந்த உடம்பு உறுப்புகளோட யுத்தம் பண்ணுகிற ஆவிகள் அழிஞ்சு போ. வெளியே வந்துரு, வெளியே வந்துரு, வெளியே வந்துரு. இயேசுவின் நாமத்துல கட்டளை கொடுக்கிறோம். விடுதலை உண்டாகட்டும், விடுதலை உண்டாகட்டும். ஒரு அற்புதம் நடக்கட்டும், அற்புதம் நடக்கட்டும். அல்லேலூயா. கர்த்தர் இன்னைக்கு உன்னை விடுதலை ஆக்குறார். அல்லேலூயா. உன் சுகர் லெவல் நார்மலா மாறும். உன் பாங்க்ரியாஸ் நல்லபடியா செயல்படும். உன் எல்லா பலவீன கட்டுகள் மாறுகிறது. நோய்களை கர்த்தர் சுகமாக்குறார். இந்த 12 வருஷமாய் பெரும்பாடுள்ள ஸ்திரீயை கர்த்தர் சுகமாக்குறார். அவள் கட்டுகளை அறுத்தார், அவளை விடுதலையாக்கினார். உன்னை விடுதலையாக்க மாட்டாரா? மருந்து மாத்திரம் முடியாம போயிடுச்சு. பணம் காசு வச்சிருந்து காப்பாற்ற முடியும். ஆனா இயேசு காப்பாற்றுகிற தெய்வம், உன்னை கண்ணீரை துடைக்கிற தெய்வம். இன்னைக்கு உனக்கு அற்புதம் செய்வார். அல்லேலூயா. இயேசுவே, இந்த சத்தியத்தை கேட்டுக்கொண்டு யாரா இருந்தாலும் உடம்புல பாய்ந்துருங்க. வல்லமையால் நிரப்புங்க, விடுதலையாக்குங்க, சுகத்தை கொடுங்க. இயேசுவின் நாமத்தில் நல்ல பிதாவே. ஆமென். God bless you. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார்.